ஓசின்னா என்ன? ஃப்ரீ சாப்பாடு. சரிதானே, ஓசினா ஃப்ரீ தானே. ஆனா அத ஃப்ரீனே சொல்லிருக்கலாமே, ஏன் ஓசின்னு சொல்றாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஓசிங்கிற வேர்ட் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த காலகட்டத்துல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் வேற கண்ட்ரீஸ்க்கோ இல்ல நம்ம இந்தியாக்குள்ளேயே ஏதாச்சும் பார்சல்ஸோ லெட்டர்ஸோ அனுப்புறாங்க அப்படின்னா, அதை ரிசீவ் பண்றவங்க அதுக்காக சில சார்ஜஸ் பே பண்ணி தான் அதை வாங்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி யோசிச்சிருக்காங்க, கம்பெனி சார்பில் அனுப்புற பார்சலுக்கோ லெட்டருக்கோ ஏன் அவங்க அங்க சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நீங்க எந்த சார்ஜஸும் பே பண்ண வேண்டாம், இது டோட்டலி ஃப்ரீ தான், இதுக்காக கம்பெனியே ஆல்ரெடி பே பண்ணிடுச்சு அப்படிங்கறத மென்ஷன் பண்ற விதமா OCS அதாவது ஆன் கம்பெனி சர்வீஸ் அப்படின்னு சீல் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த OCS அப்படிங்கிற வார்த்தை காலப்போக்குல சுருங்கி சுருங்கி OC அப்படின்னு மாறிடுச்சு. அதனால அந்த பார்சல ரிசீவ் பண்ற மக்கள் என்ன சொல்லுவாங்க, இது ஓசி பார்சல் அதனால ஃப்ரீ, இது ஓசி லெட்டர் அதனால ஃப்ரீ, அப்படியே அது பழக்கமாயிடும். அப்படியே பழக்கமாயி இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீயா என்ன கிடைச்சாலும் நம்ம ஓசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.